ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, இன்றைக்கி நேற்று பிளாக் கலரு ஷர்ட்டு தைச்சோம். கிட்ஸு தான். இன்றைக்கி க்ரீன் கலரு திசு சட்டை. நம்ம ஒட்டிக்க கட்டிக்கல பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தைப்போம்ல, எடுப்பாங்கள்ல, அந்த அந்த இது தான், கிளாத்து தான். இது கலரு க்ரீன் கலர் மாதிரி, லைட் க்ரீன் கலர் மாதிரி. நேற்று பிளாக் கலரில் தைச்சோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல், சாப்பாடு. இதுதான், பீக்கங்காய் தான் வணக்கினேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வறுமைங்கிற தலைப்பில் பார்க்கலாம். வறுமை எப்படின்னாக்க, ஒருத்தரோட வறுமையை பயன்படுத்தி அடுத்தவங்க அவங்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒரு கடன் பிரச்சனையாகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாகட்டும், இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களோட வறுமையை அடுத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒருத்தர் அவங்களோட அந்த இப்போ அவங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையை இவங்க பயன்படுத்தி ஒரு பொருளை, அவங்களுக்கும் அந்த பொருள் முக்கியமாக இருக்கும். இவங்க அந்த பொருளை பிடுங்கிறதுக்கோசரமே அந்த வறுமையை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பொருள் முக்கியமாக இருக்கா, இவங்கக்கிட்ட எப்படிடா அந்த இதை பிடுங்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட வறுமையை பயன்படுத்தி, நீ இந்த பொருளை கொடுத்தா தான் நான் உனக்கு உண்டான அமௌண்ட்டு கொடுப்பேன். அதுக்கு உண்டான அமௌண்ட் இல்லை, உன் கடன் பிரச்சனையாகட்டும், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாகட்டும், அவங்களால அடுத்தவங்கிட்டேருந்து அந்த பணத்தை பெரட்ட முடியல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்க அதெல்லாம் ஆதாயம் தேடிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அப்போ தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவங்க அந்த பொருளை கொடுப்பாங்க. அப்படிங்கிற நிலமையில் அவங்க பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை காரணத்தை காட்டி அந்த சூழ்நிலையில் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க இதை தான் சொல்கிறது, அடுத்தவங்க சொல் பேச்சையும் கேட்கக்கூடாது, தன்னோட புத்தியை வச்சு நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. யாரையுங்கிறது பிள்ளைங்களாகட்டும், ஒரு சொந்த பந்தமாகட்டும், அப்பா அம்மாவை கூட நம்ம நம்பணும். நம்புறது எந்த விதத்தில் நம்பணுமோ அந்த விதத்தில் தான் நம்பணும். யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு நாம் தான் உதவி செஞ்சுக்கணும். நம்ம கையில் பணம் இருப்பு இருந்தால் தான் அந்த பணத்துக்கு உண்டான மரியாதை நமக்கு கிடைக்கும். பணமே இல்லைன்னு வச்சுக்க, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, தூக்கி எடுத்து போட்டு போயிடுவாங்க நம்மளை. அதுக்கு தான்ங்கிறது, பணங்கிறது ரொம்ப முக்கியம். பணம்தான் இந்த காலத்தில் பணம்தான் வாழ்க்கையே. வாழ்க்கை மனிதனுக்கு உண்டான வாழ்க்கை இல்லை, பணம்தான் முக்கியம். அந்த பணத்தை ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம்தான் மரியாதை. அந்த பணத்துக்கு உண்டான மரியாதை தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு உண்டான மனிதனுக்கு உண்டான மரியாதை இந்த காலத்தில் கிடைக்கிறதில்ல, பணத்துக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, பணத்தை ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல பணம் இல்லாதவன் போய் பேசினா எப்படி இருக்கும், இருக்கிறவன் போய் பேசினா இருக்கும். இருக்கிறவன் பணத்தை வச்சுக்கிட்டு அவன் பொய்யே பேசினாலும் அவன் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம பணம் இல்லாதவன் போய் நம்ம உண்மையை பேசினா கூட, இவன் என்னடா பொய்யை பேசிட்டு திரியிறான், இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்மளையே ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க, நம்மளையே நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறது, பணம்தான் முக்கியம். பணத்தை ஃபஸ்ட்டு சம்பாதிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது
முயற்சி பண்ணி ஒரு தொழில் அமைச்சு அந்த தொழிலில் மேம்படுத்தி கொண்டுட்டு வந்து நீங்களும் உயர்த்துங்க. அந்த தொழிலை நீங்களும் வளருங்க. உங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சு நீங்களும் வளர பாருங்கள். நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான். வறுமை எல்லாத்துக்கும் இருக்கும். வறுமை யாருக்கும் இல்லாதுன்ட்டுலாம் இல்லை. வறுமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வறுமையை மீண்டு வர்றது தான் நம்ம மனிதனோட புத்திசாலித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.